ஒரு கதை ஒன்று சொல்கிறேன், கேட்குறீங்களா? கதைன்னு சொல்கிறத விட இது வந்து ரியல் வாழ்க்கையில் நிறையா பேருக்கு கனெக்ட் ஆகிருக்கும். புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், உங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். ஓகேவா? லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருக்குமே தான் இது. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? 4 ஜென்ட்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து சோம்பேறித்தனமாக இருப்பார். எப்போவுமே சோம்பேறித்தனமாக இருக்கிறது ஒன்று, எதிர்மறையாகவே பேசுவார். ஒரு பாசிட்டிவாக ஒன்று யோசிக்கவே மாட்டார், பாசிட்டிவாக பேச மாட்டார். இந்த 3 ஃப்ரெண்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலையை ஆரம்பிக்கிறதுக்காக வந்து சொல்கிறாங்க. ஒரு மெச்சூரிட்டான வயசு வந்தோடனே, மச்சி நாங்கள் இந்த மாதிரி ஹோட்டல் வைக்க போகிறேன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், அதாவது இந்த ஃபைனான்ஸ் பண்ணுற மாதிரி பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தர் வந்து வேறு ஏதோ ஒரு வேலையை சொல்கிறாருன்னு வச்சிங்க. ஒரு பைக் ஷாப்போ இல்லை சர்வீஸ் ஒர்க் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சிங்க. இந்த சோம்பேறித்தனமாக இருக்கிற ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொன்னார் அவங்க எல்லாருக்கிட்டையும், எதுக்குடா தேவையில்லாமல் காசு எடுத்துகிட்டு போயிட்டு வேஸ்ட்டு பண்ணுறீங்க, அந்த வேலைலாம் சரியாக வராதுடா, நம்ம இப்படியே கொஞ்சம் ஜாலியாக இருந்தோமா, ஏதோ ஒன்று அப்படியே பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்பை ஓட்டிக்கிட்டு போவோம், எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் ரிஸ்க் எடுத்து இருக்கிற காசை காலி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து எல்லார்கிட்டையும் சொல்கிறாரு. இவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, அவர் பேச்சை மீறி போயிட்டு அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்குமே நல்லா போயிட்டுருக்கு. திருப்பி ஒரு டைம் ஒரு கட்டத்தில் 3 பேரும் இவங்க வந்து பார்க்குறாங்க. அவன் பார்த்தா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். ஏன்னா எந்த வேலையும் செய்யறதில்ல, ஒரு 10 ரூபா கூட இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கான். அவனுக்கு பார்த்துட்டு என்ன பண்ணுறானுங்க, காசு எதனா ஹெல்ப் பண்ணலான்னு பண்ணுறானுங்க. அவன் என்ன பண்ணுறான், வேணான்றான். கௌரவமாக எனக்கு வேணாம், நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க, நீங்கள் நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். காரணம் என்னென்னா, அவனுக்கு முன்னேறினதுனால இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மனசுக்குள்ளே. அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன பண்ணுறானுங்க, கடவுள்கிட்ட வேண்டிக்கிறானுங்க. கடவுளே, என் நண்பன் இந்த மாதிரி இருக்கான், அவனுக்கு வந்து எது கேட்டாலும் அவனுக்கு வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிடுறானுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா, அவனுங்க சொன்ன மாதிரியே இவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு 3 பேர் வேலையுமே லாஸ் ஆகி போயிடுது. ஒரு காரணத்தில் லாஸ் ஆகிட்டு திருப்பி இவன் கூடயே வரானுங்க. ஆமாண்டா, நீ சொன்ன மாதிரியே இப்படி ஆகி போச்சுடா, நாங்கள் தேவையில்லாமல் காசு செலவு பண்ணோம், நல்லா வந்தது, ஆனால் என்ன எதுனே தெரியல, திடீர்னு லாஸ் ஆகி போச்சுடா அப்படின்ட்டு. அதுக்கு இவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் அதான் முன்னாடியே சொன்னேன்ல, இருக்கிற காசை வச்சு நம்ம ஜாலியாக என்ஜாய்னா பண்ணியிருக்கலாம், போய் தேவையில்லாமல் போட்டு லாஸ் ஆகி போயிட்டீங்க, அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாகி இவனுங்க எல்லாருமே இறந்துடுறானுங்க. இறந்தவொடனே கடவுள்கிட்ட போயிடுறானுங்க. கடவுள் வந்து சொல்கிறாரு, கடவுள்கிட்ட இவனுக்கு கேட்குறானுங்க, என்ன கடவுளே, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணோம், எங்களுக்கு எல்லாமே வந்து நாங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சே, ஏன் அப்படின்ட்டு. அது கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அப்பா நீங்கள் தான்ப்பா உங்கள் ஃப்ரெண்டு வந்து எதை கேட்டாலும் வந்து கொடுக்க சொன்னீங்க, கஷ்டப்படுறாரு அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டு வந்து அவனுக்கு வேலை வந்து நல்லா இருக்காது, அவனுக்கு எப்படி முன்னேறிட்டானுங்க, அவனுக்கு எப்படி முன்னேறுவானுங்க, இது வந்து கரெக்டாக வராது அப்படின்னு சொல்லி பேசி உங்கள் வாழ்க்கையும் இந்த மாதிரி ஆகி போயிடுச்சுப்பா அப்படின்னு வந்து சொல்கிறாரு கடவுள். இந்த உதாரணம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து நிறைய பேர் வந்து நம்ம எதனா ஒன்று சொன்னோன்னு வச்சிங்களேன், நெகட்டிவாகவே